ஆம், இன்றைக்கும் புறஜாதியாரிடத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாதவரிடத்திலிருந்தும் கர்த்தர் தமக்கென்று ஒரு மக்களை வச்சிருக்கார். எகிப்தியராகிய ஜனம், சொல்லப்போனால் இந்தியர்களாகிய ஜனம்னு கர்த்தர் சொல்வார். அசிரியராகிய கரத்தின் கிரியைன்னு சொல்வார். எல்லாரும் அவருடைய கிரியைகள் தானே. முழு உலக ஜனங்களும் அவருடைய ஜனங்கள், முழு உலக ஜனங்களும் கர்த்தருடைய கிரியைகள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சுதந்திரம். நம் புதிய ஏற்பாட்டு காலத்து திருச்சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். ஏசாயா 19வது அதிகாரம் 18 எகிப்தினுடைய தென் பகுதியில் இருக்கிற எத்தியோப்பியாவை குறித்து 18ஆம் அதிகாரம். இது எகிப்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். எகிப்தின் பாரம், எகிப்தை குறித்து தான ஒரு நியாய தீர்ப்பும் எச்சரிப்பின் செய்தி. இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். தேவன் கடைசி காலத்தில் எகிப்துக்கு வருவாராம். அப்போ எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்குமா, எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகுமா. கர்த்தர் எகிப்தை சந்திக்கும் ஒரு காலம் இருக்குதா. அப்போ சகோதரனுடைய சகோதரனும் சிநேகிதனுடைய சிநேகிதனும் பட்டணத்தோடைய பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியா எகிப்தியரோடைய போர் கலக்க பண்ணுவேன். அப்போது எகிப்து நாட்டில் என்ன நடக்குமா, உள்நாட்டு கலவரம் நடக்குமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நம்முடைய இந்தியாவை தொட்டு இருக்கிற அண்டை நாடாக இருக்கிறதான வங்காள தேசத்துலேயும் கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அங்கே உள்நாட்டு போர் ஏற்பட்டு அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதே போல் இப்போ சமீப நாட்களாக நேபாள தேசத்துலேயும் உள்நாட்டு கலவரம் எழும்பி அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் இதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை, முழு உலகத்துலேயும் இப்படி ஒரு உள்நாட்டு கலவரங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் சகோதரனுக்கு விரோதமாக சகோதரனும் எழும்பி ஒரே கட்சிக்குள்ளேயே 2 பேராக பிரிந்து கடைசி காலங்களில் ஒரே குழுவாக இருந்தவர்களுக்குள்ளேயே 2ஆக பிரிந்து உள்நாட்டு கலவரங்களும் குழுவுக்குள்ளாக இவ்வளோ பிரச்சனைகளும் வருகிற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்குறோம். அதனால எகிப்தினுடைய ஆவி அவளுக்குள் சோர்ந்து போகுமா, அவருடைய ஆலோசனை மூழ்கி போக பண்ணுவாராம். விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேடுவாங்களாம். அவங்க அப்போ தேவனை தேட மாட்டாங்களாம். பதிலாக யாரை தேடுவாங்களாம், அவங்க தேவன் அல்லாதவற்றை தேடுவாங்களாம். அப்படி தேடும்போது எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புக் கொடுப்பாராம். அந்த கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது சம்மந்தமான சில புஸ்தகங்களை வாசித்த போது இந்த வசனமெல்லாம் அந்த கடூரமான ராஜா யாராக இருக்கும் என்று வரலாற்றில் என்ன செய்கிறாங்கன்னா, இது முன்னே நடந்திருக்குது. இப்போ இந்த 2025 நாம் வாசிக்கிற இந்த காலகட்டத்திலேயே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியும் இருக்கிறது. அந்த கடூரமான ராஜா யார், அந்த நாட்டில் எழும்பின ராஜாக்கள் யார்,
இந்த தாலமி, செல்யூக்கஸு, அலெக்சாண்டர், கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்பின காலகட்டத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் இதில் இருப்பதாக அங்கே சுட்டி காட்டி இந்த கடூரமான ராஜாவுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. பேர் சொல்லி அவன் இன்னார் தான் சொல்லப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடூரமான ராஜா கையில் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடூரமான ராஜா பேர் சொல்லப்படும். இனி வரும் காலங்கள்லையும் ஒரு கடூரமான ராஜா வருவான். இப்பவும் ஒரு கடூரமான ராஜா இருக்கிறார். அவன் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைஞ்சி போயிருமா, நதி வற்றி போகுமா, ஆறுகளை திருப்பி விடுவாங்களாம், அரணிகள் அகலிகள் வெறுமையாய் போகுமா, கொறுக்கு நாளும் வாடி போயிடுமா. இதெல்லாம் எகிப்தை பற்றி சொல்கிறார். நதியோரத்திலும் நதி முகத்தில் இருக்கிற மடல் உள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போயிடுமா. அப்போ இந்த நைல் நதியெல்லாம் வற்றாத நதியின் பேர், ஜீவ நதியின் பேர். ஆமாம், வருஷம் முழுசும் ஓடுகிற நித்திய நதியின் பேர். ஆனால் அதெல்லாம் என்ன செய்வோம், அந்த நதியை கடவுளாக வணங்கினாங்க. அந்த நதி ஒரு நாள் வறண்டு போகும். இல்லைன்னா நதியை அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நதி தெய்வம், நைல் நதியை தெய்வமாக நினச்சாங்க. அது ஒரு நாள் நடக்கும். மீன் பிடிக்கிறவங்க பெருமூச்சு விடுவாங்களாம், நதியில் தூண்டில் போடுறவங்க துக்கிப்பாங்களாம், தண்ணியுமே வளைய வீசுகிறவங்க சலித்து போகலாம். ஏன்னா அங்கே இருக்காது தண்ணி, அவ்வளோ ஆழமான தண்ணி, அகலமான தண்ணீர், நீண்ட தூரம் பரவி பாய்கிற தண்ணி எல்லாம் வற்றி போகும். அப்போ அங்கே அந்த ஓரமாக வளர்ந்துதான அந்த நாணல்கள்லேருந்து மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவங்க, சல்லாக்கள் நேரவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போவாங்களாம். மீன் வளர்க்குறவங்க, குளங்களை கூலிக்கு அணை கட்டுறவங்க எல்லாம் உடஞ்சி போயிடுமா, வேஸ்ட்டாக போயிடும், வேலை இல்லாமல் போயிடும். சோவான், அது ஒரு பெரிய அந்த சோவான் பட்டணங்கிறது எகிப்தில் இருக்கிறதான பட்டணம். அது மிகப்பெரிய பட்டணம். அங்கேருந்து அங்கே அந்த பகுதியில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்ததான பகுதிகளில் ஒன்று. பிரபுக்காரர்கள் எல்லாம் அங்கே மூடராக இருப்பாங்களாம். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரன் ஆலோசனையெல்லாம் மதீனமாயிற்று. ஆண்டவர் ஞானிகளை பைத்தியமாக்குகிறார். நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோன் என்று சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுவாங்க. தேவனுக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, தேவனுக்கு விரோதமான திட்டமும் தீர்மானமும் இல்லை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வாய்க்காது. எங்கே தீர்மானிங்கள், எங்கே அவங்கெல்லாம் ஞானிகள், எங்கே சேரணி கர்த்த எகிப்தை குறித்து பண்ண யோசனையை உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது அவங்கள அறிந்து கொள்ளட்டும்ங்கிறார். பிரபுக்கள் மூடரானார்கள், பிரபுக்கள் மோசம் போனாங்க, கோத்திர தலைவர்களை வழிதப்ப பண்ணுகிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அது நடுவில் தாறுமாறின் ஆவியை வர பண்ணினார். செய்வார். கடைசி நாட்டில் தாறுமாறு வெறிய மாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல எகிப்தின் எல்லா சிலரும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. அப்போ ஆண்டவர் எகிப்தை கவிழ்த்து போடுவார். எகிப்தை ஆண்டவர் என்ன செய்வார், கைவிடுவார். எகிப்தின் மேலே கர்த்தர் நியாய தீர்ப்பை செலுத்துவார். அக்காலத்திலே வரப்போகிற காலம் தீர்க்கதரிசனத்தில் நடந்து முடிந்ததும் இருக்குது, நடக்க போகிறதும் இருக்குது. இன்றையிலிருந்து நான் சொல்கிறேன், எகிப்தியர்களுடைய பெண்களை போல பயந்தாங்குள்ளியாக இருப்பாங்க. கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து அஞ்சு நடுங்குவாங்க. சேரணி கர்த்தர் அவளுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்திற்கு பயங்கரமாக இருக்குமா, இஸ்ரவேல் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாக இருக்குமா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்தா எகிப்தியர்கள் பயப்படுவாங்களா, அந்த நினைக்கும் போதே திடுக்கிடுவானா. 18 அக்காலத்திலே நடக்க போகிறது. எகிப்தில் இருக்கிற 5 பட்டணம், பெரிய பட்டணம், கானான் பாஷையை பேசுமா. கானான் பாஷை பேசணும் என்ன அர்த்தம், கானானில் இருக்கிறவங்க யார், இப்போ கானான், புதிய கானானில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள போல் எபிரேய பாஷை பேசுவாங்களாம், அரமேய பாஷை பேசுவாங்களாம், அங்கே அவங்க பேசுகிற பாஷையை பேசுவாங்களாம். பேசி சேரணி கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடுவார்களாம். ஒன்று நிர்மூலமான பட்டணம் என்னப்படும். இதெல்லாம் ரொம்ப அந்த அழிவின் நகரம் என்று அழைக்கப்படுமா. அக்காலத்திலே திரும்பவும் சொல்றார், எகிப்து தேச நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம், அங்கே ஒரு சபை இருக்கும். எகிப்தில் ஒரு கர்த்தருடைய சபை இருக்குமா. அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பம் உண்டாயிருக்குமா. அங்கேயும் ஒரு ஜெபம் நடக்கும். எகிப்தில் உள்ளவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. எகிப்தில் உள்ளவங்களும் கர்த்தரை தேடுவாங்க, அவங்களும் கர்த்தரை ஆராதிப்பாங்க. அது எகிப்து தேசத்திலே சேரணி கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாக இருக்கும். ஒடுக்குகள் நிமித்தம் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். எகிப்தும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும், இந்தியா கர்த்தரை நோக்கி கூப்பிடும், பாகிஸ்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். இது கடைசி காலத்தில் நடக்கும். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். தெரில யாரை அனுப்புவார், தெரில. ஒரு பலவானை கர்த்தர் எழுப்புவார்.
ஏதோ இன்னொரு தேசம் எகிப்துக்கு உதவி செய்யும். அப்போது கர்த்தர் எகிப்திற்கு அறியப்படுவாங்க, எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அக்காலத்தில் அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி அவளை செலுத்துவார்கள். கால கடைசி நாட்களில் எகிப்து ரட்சிக்கப்படும். எந்த எகிப்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கொடுமைப்படுத்தின அந்த எகிப்து ரட்சிக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்து மேலே எப்போவுமே ஆண்டவர் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருப்பார், ஒரு 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 இலகின மனசு வச்சுருப்பார். ஏன்னா அவர்கள் ஒருவேளை அவர்கள் அடிமைத்தனமாக இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தில் அவங்க பஞ்சம் பிழைக்க எகிப்தில், ஆமாம், அந்த யோசேப்பின் காலகட்டத்தில் அவர்கள் பஞ்சம் பிழைக்க வந்தபோது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த எகிப்துங்கிறத கர்த்தர் நினைத்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அப்போ கர்த்தர் எகிப்தியரை வாதையினாலே அடிப்பாராம், அவர்களுக்கு கடிந்து கொள்வார், அடித்து குணமாக்குவாராம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். இப்படி சொல்லப்போனால் கர்த்தர்கள் அடிப்பார்கள், அவர்கள் மனம் திரும்புவார்கள். வார்த்தை அப்படி புரிஞ்சுக்கணும். அவர்களை குணமாக்குவார். கர்த்தர்கள் அடிப்பார், அவர்கள் மனம் திரும்புவார்கள், கர்த்தரை குணமாக்குவார். அப்போ அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அப்போ மனம் திரும்பும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் அடிக்கும்போது நம்ம மனம் திரும்பி அவரை நோக்கி ஜெபித்தால் கர்த்தரை குணமாக்குவார். 23 அக்காலத்திலே இதுவும் நடக்க போகிற சொல்கிறார். எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாக இருக்குமா. அது ஒரு பெரிய பாதை. இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்கிறதான ஒரு பாதை. எகிப்திலிருந்து அசீரியாங்கிறது வந்து நினிவே பட்டணம், பாபிலோன். அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியில் இருந்து அங்கே இருந்து அங்கேருந்து கீழே வரைக்கும் இந்த நைல் நதி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பாதை. அது வந்து எருசலேம் வழியாக வருது. அந்த பாதை ஒரு பெரிய பாதை இருக்குமா, பெரும்பாதை இருக்குமா. அந்த அந்த ஐப்ராத் நதியில் இருந்து சிந்து நதி வரைக்கும் அங்கே வரைக்கும் ஒரு பாதை இருக்குது இந்தியாவுக்கு. அப்போ பெரிய பாதை, பெரும்பாதை. இந்த பெரும்பாதை எதுக்கு பயன்படும்னா அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடு கூட தேவனை ஆராதனை செய்வார்கள். எஸ், அது நடக்கும். அந்த காலத்தில் இஸ்ரவேல், எகிப்து, அசீரியா மூன்றாவதாக பூமி நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களை குறித்து சேரலின் கர்த்தர் எகிப்தியராகிய என் ஜனம்னு ஆண்டவர் சொல்லுவாரா, அசீரியா என் கரத்தின் கிரியைன்னு சொல்லுவாரா, இஸ்ரவேலா என் சுதந்திரன்னு சொல்லுவாரா. ஆம், இன்றைக்கும் புறஜாதியாரிடத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாதவரிடத்திலிருந்தும் கர்த்தர் தமக்கென்று ஒரு மக்களை வச்சிருக்கார். எகிப்தியராகிய என் ஜனம், சொல்லப்போனால் இந்தியர்களாகிய என் ஜனம்னு கர்த்தர் சொல்லுவார். அசீரியராகிய என் கரத்தின் கிரியைன்னு சொல்லுவார். எல்லாரும் அவருடைய கிரியைகள் தானே. முழு உலக ஜனங்களும் அவருடைய ஜனங்கள், முழு உலக ஜனங்களும் கர்த்தருடைய கிரியைகள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சுதந்திரம். நம் புதிய ஏற்பாட்டு காலத்து திருச்சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த 3 பேரும் எங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த 3 குரூப்பும் யாரோடு கூட அவங்க ஆராதனை செய்கிறார்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்பார்கள். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. ஏசாயா 19வது அதிகாரம். 19வது அதிகாரத்தில் எகிப்தின் பாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா, எகிப்துக்கு விரோதமாக வருவார். எகிப்து என்ன செய்யுமா, பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கே உள்ள விக்கிரகங்கள்லாம் குலுங்கும், ஜனங்களுடைய இருதயங்கள் கரைந்து போகும் என்று பார்க்குறோம். எகிப்து ஆகையினால சோர்ந்து போவார்கள். அவங்க என்ன செய்வாங்க, மந்திரவாதிகளை எல்லாத்தையும் தேடி பார்ப்பாங்க. ஆனாலும் அங்கே அவங்களுக்கு தீர்வு கிடைக்காது. அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தர் இடத்துல வருவாங்க, மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல வருவாங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் என்ன செய்வார், ஆதரிப்பார் என்று சொல்லி பார்க்க. நம்ம எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பி போய் கர்த்தரை என்று சொல்லி கூப்பிடும்போது அவர் உடனே நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம இங்கே பார்த்தாச்சுன்னா அப்புறம் கர்த்தர் என்ன செய்வாரா, எகிப்துக்கு அசீரியாவுக்கெல்லாம் என்ன செய்யுமா, நல்ல உறவு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அக்காலத்தில் இஸ்ரவேல் என்ன செய்யுமா, அசீரியாவோடு கூடி எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆசீர்வாதமாக தேசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்படி எகிப்தாகிய என் ஜனம், அசீரியராகிய என் கரத்தின் கிரியை, இஸ்ரவேல் ஆகிய என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்.
இந்த நாளில் ஆமென். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். நம்ம ஒருவேளை தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தினால அநேக தண்டனைகளுக்கு உள்ளானாலும் நம்ம கர்த்தரை விட்டு எங்கே போக முடியும்? மறுபடியும் அவருடைய பாதத்தில் வந்து விழுவோம். அவரே நம்மை ஆதரிப்பார். அவரே நம்மை மறுபடியுமாய் சேர்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, கிருபை இரக்கம் தான் நீங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா, நீரே அடிக்கிறவர், நீரே அணைக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. அப்பா, அந்த நாளிலும் எங்களை உண்மை அல்லாமல் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? யாரிடத்தில் நாங்கள் போவோம்? அப்பா, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலல்லவோ உண்டு ராஜா. எங்களை வாழ வைக்கும் வார்த்தை உம்மிடத்திலல்லவோ உண்டு கர்த்தாவே. அப்பா, அந்த நாள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆமே. நீர் கர்த்தா அசிரியரை அணைத்து கொண்ட தேவன், எகிப்தியரை அணைத்து கொண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களோடு ஒன்றாக்கின எங்கள் நல்ல தெய்வம் அப்பா, அவர்களை ஆசீர்வதித்தவர். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ஜனமாக, உம்முடைய கரத்தின் கிரியாக, உம்முடைய சுதந்திரமாக எங்களையும் கர்த்தா வைத்து நீர் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.